முன்னொரு காலத்தில் ஞானபலி என்கிற அரசன் இருந்தான். அவனுக்கு எதிலும் மேலானது கணபதியின் பக்தி. தினமும் அவரை வழிபட்டு வந்தான். ஒரு நாள் உலகம் பஞ்சத்தில் வாடிய போது அனைவரையும் காப்பாற்ற வேண்டுமென்ற எண்ணத்தில் அவன் ஒரு யாகம் செய்யத் தொடங்கினான். ஆனால் அந்த யாகத்தின் நடுவில் அழகிய அப்சரசான மேனகை வந்து ஞானபலியின் மனதை கவர்ந்தாள். மோகத்தில் சிக்கி அவன் யாகத்தை பாதியிலேயே நிறுத்தினான். சிறிது நேரத்தில் தனது தவறை உணர்ந்து மீண்டும் யாகத்தை தொடங்க வந்தான். ஆனால் அந்த யாகத்தை காக்கும் அதிர்ஷ்ட பாலகர்கள் அதை ஏற்காமல் சபித்தனர். அந்த சாபத்தால் ஞானபலி ஒற்றை கண் கொண்ட பிசாசாக மாறினான். அவன் பசியால் தவித்து யாரை கண்டானோ அவர்களை விழுங்கத் தொடங்கினான். ஆனால் அத்தகைய நிலைமையிலும் அவன் கணபதியின் மீது வைத்திருந்த பக்தி மட்டும் சற்றும் குறையவில்லை. அவனுடைய பக்தியின் பலத்தால் யாராலும் ஞானபலியை அழிக்க முடியவில்லை. அப்போது பூமாதேவி கணபதியை வேண்டினார். உங்கள் பக்தனையும் காப்பாற்ற வேண்டும், உலக மக்களையும் காப்பாற்ற வேண்டும். 2 தரப்பினருக்கும் நம்மை தரும் வழியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று. அப்போது விநாயகர் வேடனாக மாறி ஞானபலியுடன் கடுமையான போரில் ஈடுபட்டார். ஆனால் எவ்வளவு போரிட்டாலும் முடிவிற்கு வரவில்லை. ஏனெனில் ஞானபலி அவருடைய பரம பக்தன். அவரை அழிக்க கணபதியின் மனமும் வரவில்லை. அதனால் கணபதி விஸ்வரூபம் எடுத்து தனது கையால் ஞானபலியை அடக்கி அவனை சிறிய மோதகமாக மாற்றினார். அந்த தருணத்தில் ஞானபலி மகிழ்ச்சியுடன் கொழுக்கட்டை வடிவில் விநாயகரின் வயிற்றுக்குள் அமர்ந்தான். அந்த காட்சியை கண்ட அனைவரும் ஆனந்தத்தில் ஆழ்ந்தனர்.